அனைவருக்கும் வணக்கம். சாதக டிவி 360 வாயிலாக நான் உங்கள் நரசிம்மராஜ் சாரியா. நம்ம போன 4 வீடியோல கால சர்ப்ப தோஷத்தை பற்றி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வர்றோம். இப்ப 5ஆவதா இருக்கிற தோஷத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, 6ஆவது இருக்கிற தோஷத்தையும் நம்ம சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா 2மே அடுத்தடுத்து வர ஸ்டெப்ல தான் இந்த தோஷங்கள் வந்து இருக்கனால 2 வீடியோவுமே சேர்த்து நம்ம ஒரே வீடியோவா இன்னைக்கு நம்ம போட்டுடலாம். இப்ப 5ஆவது இருக்கிற சர்ப்பதோஷம். கால சர்ப்பதோஷமே கொஞ்சம் அபாயகரமானதுதான். இந்த 5ஆவது தோஷம் சொல்லி பாக்குறப்ப வந்து புத்திரஸ்தானத்துல வந்து ராகு உட்கார்றதுனால, 5ஆவது பாக்கிய ஸ்தானத்துல வந்து ராகு வந்து உட்கார்றதுனால வந்து 11 கேதுல போய் உட்கார்ந்துடுறாரு. சோ இப்ப குழந்தை பாக்கியம் வந்து தடைப்படும். இந்த சர்ப்பதோஷம் வரும்போது ஜாதகருக்கு, ஒரு ஆண் ஜாதகருக்கு வந்து குழந்தை பாக்கியம் தடைப்படும். ஏன்னா 5ல ராகு உட்கார்ந்துருக்காருல குழந்தை ஸ்தானத்துல. சரி, இதுக்கு பரிகாரம் செஞ்சா என்ன சாமி விதி? பரிகாரம் நம்ம சர்ப்பசாந்தி பூஜை செஞ்சு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சர்ப்பசாந்தி பூஜையை செஞ்சு நம்ம வந்து அந்த தோஷ நிவர்த்தி செஞ்சு நம்ம கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆண் குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பெண் குழந்தைகள் பிறக்காது, மேக்சிமம் வந்து பிறக்காது. அப்படி பிறந்தாலும் அது சர்ப்பதோஷத்தை திரும்பி அது தொடர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தை பிறந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா 5ல் ராகு 12ல் கேது உட்கார்ந்திருக்கிறார். குழந்தை தாமதப்படுத்தும், ஆனா வாரிசு ஆண்களும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, இது வந்து குழந்தை ஸ்தானத்துக்கு நம்ம இதை சொல்லிட்டோம், குழந்தை லேட் ஆகும். மற்றபடி பொது பலன் சொல்லி பாக்குறப்ப வந்து 5ல் ராகு 11ல் கேது அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஜாதகர் செல்வ செழிப்பாக வாழ்வார். மிகப்பெரிய செல்வ செழிப்பாக வாழும் அமைப்பும் உண்டு. ஏன்னா 10ல செவ்வாய், 9ல சனி பகவான், 8ல் வந்து சுக்கிரன், சந்திரன் மற்றும் குரு 7ஆம் வீட்டில் வந்து உட்கார்ந்து பாக்குறப்ப, சூரியன் 6ஆம் வீட்டிலும் புதனும் 6ஆம் வீட்டிலும் உட்கார்ந்து பாக்குறப்ப அதனோட பலாபலன் வந்து பார்த்தா மிகப்பெரிய உச்சத்தை தோடும். அந்த பலாபலன், அதாவது ஒரு அரசியலா இருக்கட்டும், ஒரு சினிமாக்காரங்களா இருக்கட்டும், ஒரு விளையாட்டு துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாங்க. அதனால அவங்களுக்கு வரும் வருவாய் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார்கள். 5ல் ராகு 11 கேதில் இருக்கும் ஒரு ஜாதகர் மிகப்பெரிய செல்வத்தை அவருடைய வாழ்நாளில் அந்த அச்சீவ்மெண்டை செய்வார். அந்த குழந்தை பாக்கியம் தான் குழந்தை தரப்பு. அதை வந்து அது தந்தாப்புல குழந்தை பாக்கியம் உள்ள பெண்ணை கல்யாணம் செஞ்சு கால சர்ப்பசாந்தி பூஜையை செஞ்சு அவங்க வாழையடி வாழையா அவங்களோட வம்ச விருத்திக்கு தோசை வராம இருக்கிறதுக்கு சிவன் தொண்டையும் சேர்த்து செஞ்சு நல்லா அவங்க செல்வ செழிப்பா வாழ்றதுக்கு அவங்களுடைய அந்த பணிவிடைகள், தெய்வ பணிவிடைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த தோசை வந்து ஒரு தீங்கான தோஷம் எல்லாம் கிடையாது. குழந்தை பாக்கியத்தை மட்டும்தான் இது தாமதப்படுத்துமே தவிர மத்தபடி இந்த தோசை வந்து தீங்கான தோஷம் எல்லாம் கிடையாது. ஒரு மனுஷனை வந்து ஒரு ஆண்டிய கூட அரசனாக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த காலகட்டத்தை வந்து இந்த சர்ப்பதோஷம் வந்து கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை தவிர்த்து அவங்களோட வாழ்க்கை நெறிமுறைகள் வந்து மிகப்பெரிய செல்வந்தர்களாக அதை வந்து எடுத்து செல்லும். அரசியல்ல வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வந்து அரசியல்ல வந்து மிகப்பெரிய உச்சம் நல்லா இருக்கும். சரி, இதை அப்படியே நம்ம மாத்தி போடுவோம். 5ல் கேது 11ல் ராகு அப்படின்னு சொல்லி வச்சு பாக்குறப்ப வந்து 11ல் ராகு வந்து லாபஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. சேம் அதேதான். இந்த மாதிரி 11ல் ராகு உட்காந்தா சினிமா வளர்ச்சியில இருப்பாங்க. சினிமா வளர்ச்சியில மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாங்க 11ல் ராகு உட்காந்தா. அதுவும் தோசை கணக்கு தான். இருந்தாலும் அந்த தோசத்தை பத்தி நம்ம அடுத்து சொல்ல போறோம். ஆனா அவங்க வந்து அந்த லாபஸ்தானத்துல வந்து ஒரு ராகு உட்கார்ந்துருக்கனால மிகப்பெரிய சினிமா வளர்ச்சியில வந்து அவங்க உச்சத்தை தொடுவாங்க. அதே மாதிரி 5ல் கேது, அந்த 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 5ல் கேது வந்து உட்கார்றப்ப 5ல் ராகுவாவது நம்ம சர்ப்பதோஷ நிவர்த்தி செஞ்சு நம்ம குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தலாம் சொல்லியிருக்கோம். 5ல் கேது உட்கார்றப்ப வந்து குழந்தை வந்து மேக்சிமம் இருக்காதுன்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் உள்ள பெண்ணை கட்டாயமாக திருமணம் செஞ்சு வைக்கணும். ஆனா 5ல் கேது உட்கார்ந்தா குழந்தை இன்மைதான், குழந்தை தடுப்படிட்டே போகும், அபாசம் அவங்களுக்கு ஆகிட்டே இருக்கும், வாரிசு இல்லாமல் போகலாம். அதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. 5ல் கேது உட்கார்ந்தா குழந்தை பிறக்காமலும் போலாம். 5ல் ராகு இருந்தா அது குழந்தை வந்து லேட் ஆகும். அதுக்கு உண்டான பரிகார பூஜையை செஞ்சு நம்ம குழந்தைய நம்ம கொண்டு வந்துடலாம். சரி, இதுக்கு வந்து நம்ம என்ன பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப திங்கட்கிழமை வந்து இன்னைக்கு சிவ வழிபாடு வந்து ஒரு செய்யணும். இது வந்து எளிய பரிகாரம். நான் சொல்லும் பரிகாரம் அனைத்தும் பண்டிதர்கிட்ட நீங்க போகாம எளிய பரிகாரத்தை நீங்களே செய்யும் முறைகள் ஆகும்.
இதனால அதோட பவரை நீங்க குறைச்சு அதனோட பலனை நீங்க அனுபவிக்கலாம். அந்த சிறப்பை உங்ககிட்ட கொண்டு வரதான் எங்களோட தலையாய கடமை. எங்க டீம் வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களோட டீமோட தலையாய கடமையே எளிய பரிகாரத்தை மக்களிடம் எடுத்து சென்று அவர் வாழ்க்கையில் முன்னேற வழிவகுக்கின்ற தன்மையை ஏற்படுத்துவது எங்களுடைய சிறந்த நோக்கம். இதுக்கு ரொம்ப காசு செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்பெல்லாம் வந்து பரிகார பூஜையில அனைவரும் மிகப்பெரிய பணத்தை இழக்கிறார்கள். எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ பரிகாரம் பண்றாங்க. அதுக்கெல்லாம் வந்து பண வசதி இல்லாதவங்க வந்து என்ன அதுக்கு தீர்வு காண முடியும்? அவங்களுக்கு அந்த தீர்வு காண்பதற்கும் ஏமாறுபவர்களுக்கும் உள்ள ஒரு எளிய பரிகாரத்தை நாங்கள் எங்களுடைய சேனலின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். திங்கட்கிழமை நீங்க வந்து காலை நேரத்தால வந்து நீங்க குளிச்சு முடிச்சுட்டு சாமியை போய் சிவபெருமான் இருக்கும் இடத்தை போய் சன்னதியில போய் அந்த அபிஷேக சிவபெருமான் நடக்கும் அபிஷேகத்தை திங்கட்கிழமை போய் நீங்க போய் பாருங்க. முடிஞ்சா அதுக்கு பால் அபிஷேகம் பண்றதுக்கு நீங்க பால் வாங்கி. இரண்டாவது, சனிக்கிழமை தோறும் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் மகா மிருத்யூஜ்ய மந்திரத்தை சொல்ல வேண்டும். 108 முறை சொல்ல வேண்டும். இந்த மகா மிருத்யூஜ்ய மந்திரத்துக்கு ஒரு சக்தி உண்டு. என்ன சக்தி அப்படின்னு சொல்றத ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். இதே கால சர்ப்ப தோஷத்துல நான் ஒரு வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது எப்படின்னா, அகால மரணத்தை தடுக்கும் சக்தி இந்த மகா மிருத்யூஜ்ய மந்திரத்துக்கு உண்டு. இந்த மந்திரத்தை நம்ம நிறைய யூடியூப் சேனல் நிறைய ஜாதகர் சொல்லியிருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாது. பட் நம்ம டீம் வந்து இந்த மந்திரத்தை நாங்க உங்களுக்கு சொல்றோம். நம்மளுடைய டிவி சேனல்ல இந்த மந்திரத்தை வந்து ஸ்கிரீன்ல போட்டிருக்கு. இந்த மந்திரத்தை வந்து நீங்க 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். அந்த கால சர்ப்ப தோஷத்தோட பவர் வந்து எல்லா கால சர்ப்ப தோஷத்துக்கும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். அதோட பவர் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும். அதே நேரத்தில் நீங்க சிவ வழிபாடு செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% குறைந்து உங்களுக்கு வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு உதவும். சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து 6வதா இருக்கிறது மகா பத்மகால சர்ப்பதோஷம். அதை விட இது பெருசு. நம்ம பத்மகால சர்ப்பதோஷம் 5வதா சொன்னோம். அதை விட இது பெருசு. 6வதா இருக்கிற மகா பத்மகால சர்ப்பதோஷம். இது வந்து மிகப்பெரிய கொடிய தோஷம்னு சொல்லலாம். மிகப்பெரிய கொடிய தோஷம் இது இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய கொடிய தோஷம். 6ல் ராகு 12ல் கேது. இதுதான் நான் சொன்னேன், அந்த அகால மரணத்தை தரும் சக்தி அந்த மகாபிரிஜோதிய மந்திரத்தை சொல்லணும்னு சொல்றோம். இந்த சர்ப்பதோஷம் உள்ளவங்க அந்த பரிகாரத்தையும் அந்த மந்திரத்தையும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவங்க சின்ன வயசுல இருந்தே பெற்றோர்கள் இந்த தோஷத்தில் குழந்தை பிறந்து விட்டால், நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கிறேன், ஒரு பெற்றோர்கள் நினைத்தால் தன்னுடைய குழந்தையை எளிதான முறையில் காப்பாற்ற முடியும். இந்த ஜாதக அமைப்பில் இருந்து சிறு வயதில் இருந்தே நீங்கள் காளஹஸ்தி கோயிலுக்கும் திருநாகேஸ்வரர் அந்த கோயிலுக்கும் சிவபெருமானுக்கு பிரதோஷ நாளில் பால் அபிஷேகம் செய்தோம். அருகில் உள்ள புற்று கோயிலுக்கு சென்று பால அதில் கிண்ணத்தில் ஊற்றி வைத்து மஞ்சள் குங்குமத்தை வைத்து பூஜை செய்தும் வெள்ளிக்கிழமை அவர்களிடம் வருந்தி நீங்கள் வேண்டுதல் வரலாம். அந்த வேண்டுதலோடு மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை தோறும் அல்லது சனிக்கிழமை தோறும் இந்த மகா மிருஜோதியா மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். 108 முறை. சில வேத ஜோதிடத்தில் நான் பார்த்திருக்கின்றேன், 5 லட்சம் 12 லட்சம் முறையில இந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு விதி கொடுத்திருக்காங்க. இத்தனை லட்சம் முறையில வந்து இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமா கேட்டா, கண்டிப்பா இது ஒரு மெடிடேஷன்ஸ் தான், ஒரு தியான முறை தான். அதை அச்சீவ் பண்ணவங்கள நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சவுத் இந்தியாவில மட்டும்தான் நம்ம வந்து சில விதிகளுக்கு நம்ம உட்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நார்த் இந்தியாவிலலாம் வந்து வட இந்தியாவில வந்து நம்ம சமஸ்கிருத மந்திரம் வந்து பல மந்திரங்கள் யூஸ் பண்றாங்க. அதோட பலனை அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு தான் வந்து இது வந்து மகா மிருஜோதியா மந்திரம். அந்த மந்திரத்தை செஞ்சு இந்த மகா பத்மகால சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க வருஷம் அன்னதானம் நீங்க போடலாம். பெற்றோர்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நான் சொல்ற விதத்தை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மகா பத்மகால சர்ப்பதோஷம் வந்து மிகப்பெரிய கொடிய தோஷம். இது அகால மரணத்தை தடுக்கும் சக்தி உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்குற சக்தி இந்த மகா மிருஜோதிய மந்திரத்துக்கு உண்டு.
திங்கட்கிழமை சிவ வழிபாடு முக்கியம். வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்லலாம். 1,00,000 முறை சொல்லணும்னு சொல்ற விதி இருக்கு. இருந்தாலும் 108 முறை சொல்லி வாரம் சொல்லிட்டே வாங்க. சொல்லிட்டே வாங்க. கண்டிப்பாக லட்சத்தை தொடும் பொழுது அதோடைய பவர் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும். இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும். மனைவி மக்கள் நன்றாக இருப்பார். எல்லா சர்ப்பதோஷமும் அதற்குண்டான பரிகாரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஆனா அதை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய அந்த முறைகள் இருக்கு பாத்தீங்களா, அது பலவிதமா இருக்கும். சர்ப்பசாந்தி பூஜை செய்யறதுக்கு பண்டிதர்கிட்ட நீங்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதுக்குண்டான நெறிமுறைகள்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு பூஜைக்கும் அந்த பவரை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற விதி இருக்கு. ஆனா இந்த மகா பத்மகால சர்ப்ப தோஷத்துக்கு நீங்க பெரும் முயற்சி எடுத்தால் மட்டுமே அதோடைய பவரை குறைக்க முடியும். கண்டிப்பா கால சர்ப்ப சாந்தி பூஜையை கல்யாணத்துக்கு முன்னாடி செய்யுங்க. முடிஞ்சா பிறந்ததுல இருந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பாளையத்துல இருக்காரு, காலஹஸ்தியில இருக்காங்க, அதே மாதிரி புற்றுக்கோயில் நம்ம ஊருக்கு அருகாமையில் புற்றுக்கோயில் இருக்கும். இதெல்லாம் எளிய முறைகள். நான் சொல்ற புற்றுக்கோயில் தான் நான் சொல்றதுலாம் எளிய முறை. வெள்ளிக்கிழமை நீங்க போய் அந்த கிண்ணம் வச்சிருப்பாங்க, மண்சட்டி கிண்ணம் வச்சிருப்பாங்க. அதுல நீங்க பால் ஊத்தி வச்சுட்டு சாமி கிட்ட வாங்கிட்டு வரலாம். அதை நீங்க 108 முறை நீங்க செய்யலாம். புற்றுக்கோயிலுக்கு நீங்க 108 வாரங்கள் ஒரு ஆண், பெண்ணுக்கு 108 வாரத்தை கடப்பது கொஞ்சம் அரிதான விஷயம். ஒரு ஆண் கடக்கலாம். பெண்ணுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. 108 வாரம் கண்டினியூவா போறதுக்கு ஒரு ஆண்னால் அது முடியும். இந்த மகாபத்மகால சர்ப்ப தோஷத்தில் ஒரு ஆண் பிறந்து விட்டால் அவர் 108 முறை அருகில் உள்ள புற்றுக்கோயிலுக்கு சென்று கிண்ணத்தில் பால் ஊற்றி வைத்து நாகராஜாவை வேண்டி வருந்தி மன்றாடி கேட்டு வந்தால், அதோடு மட்டுமல்லாமல் இந்த மகா மிருதுஜிய மந்திரத்தையும் சேர்த்து உபயோகித்து வந்தால் இடைப்பட்ட வருடத்தில் வரும் மரணத்தை தடுக்கும் வல்லமை சிவபெருமான் உங்களுக்கு அருளுவார். சிம்பிளா சொன்ன ஒரே இதுதான் இந்த மகாபத்மகால சர்ப்ப தோஷம். சிவங்கிட்ட போய் நீங்க சரணட சாகும் விதியை தடுக்கும் வல்லமை சக்தி பிரம்மனுக்கு அடுத்து சிவபெருமான் நினைத்தால் மட்டுமே முடியும். அவர்தான் விதியை மாத்துறதுக்கு மிகப்பெரிய ஆளுமை சக்தி உடையவர். கண்டிப்பாக நன்மை செய்வார். மேற்கொண்டு நாம் அடுத்த வரும் வீடியோவில் 7வது மற்றும் 8வது உள்ள சர்ப்ப தோஷத்தை பற்றி தெளிவாக காண்போம். நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரித்து வாருங்கள். அனைவரும் இந்த சேனலை ஆதரித்து இதில் நன்னெறி கதைகளும் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களும் நெறிமுறைகளும் ஜாதகத்தில் தேவையான அனைத்து செய்திகளும் உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.